உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். 1945ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது வெறும் ஒரு ஹிஸ்டரி கிடையாது. இந்த மேன்கைண்டோட ஒரு பிக்கஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1945ல அட்டாமிக் பாம்பு போடுறாங்க அமெரிக்கா. ஜப்பான்ல நாகசாகி அப்படிங்கிற ஒரு இடத்துல. அது நடந்து கிட்டத்தட்ட 81 வருஷம் ஆயிருச்சு. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த பாம்போட பேரு ஃபேட்மேன். அதோட பேரு தான் ஃபன்னியா இருக்கும். பட் ஆனா அது கிரியேட் பண்ண டிஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அந்த பாம்பு போடப்பட்ட சில நொடியிலேயே அந்த சிட்டியே டோட்டலா காணாம போயிருது. இந்த கதை அதோட முடியல. அந்த பாம்போட ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால அந்த இடத்தை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சஃபர் ஆகுறாங்க. அண்ட் வாட் தட் மேக்ஸ் இட் ஈவன் பெயின்ஃபுல் என்னதுன்னா, அந்த பாம்பு போடப்படுறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் ஹிரோஷிமாலையும் அதே மாதிரி ஒரு அட்டாமிக் பாம்பு போடப்பட்டிருந்துச்சு. இப்போ அந்த அடுத்தடுத்த 2 அட்டாமிக் பாம்பு அட்டாக்ஸுக்கு அப்புறம் ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. வேர்ல்டு வார் 2வும் முடிவுக்கு வருது. ஆனா இங்கதான் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினே வருது. ஒரு வார சீக்கிரமா முடிக்க எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் தேவையா? இல்ல இந்த மாதிரி ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணதே நம்ம ஹியூமனிட்டியோட ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்கா? ஆன்சரை கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க.